Hi everyone, welcome to NEET UG in Tamil. இந்த யூடியூப் சேனல் வந்து மெயினாக எதுக்கு தொடர்ந்துருக்கோம்னா நீட்டை ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆக்குறது. அப்படி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலான்னு யோசித்த போது தான் ஒரு 3 வழி தெரிஞ்சிச்சு எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது. அது என்னென்னா, நம்பர் 1 உங்களுக்கு படிக்கிறது பிடிக்கணும். நம்பர் 2 உங்களுக்கு படிக்கிறது தான் பிடிக்கணும். கடைசி ஸ்டெப் உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் பிடிக்கணும். யோசிக்கலாம், யாரா அவன் பைத்தியம் மாதிரி வந்து வளரிட்டு இருக்கான்னு. ஸோ நம்ம சேனலோட கொள்கையே லேர்னிங்கை ஃபன் ஆக்குறது. ஸோ படிக்கிறது உங்கள் வேலை, அதை பிடிக்க வைக்கிறது என் வேலை. ஸோ வாங்க ஃபன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம 19th சாப்டரான எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன் பார்த்துட்ருக்கோம். இந்த லெசன் இந்த வீடியோ எதை பற்றினா ஆஸ்மோலாரிட்டியை பற்றி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன புதுசாக கற்றுக்க போகிறோன்னா, ஆஸ்மோலாரிட்டினா என்ன, வாட்டர் ஆட் பண்ணாலோ இல்லை சொல்யூட் ஆட் பண்ணாலோ இல்லை ரிமூவ் பண்ணாலோ ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆகுது, ஃப்ரெஷ் வாட்டர்னா என்ன, மெரைன் வாட்டர்னா என்ன, அதுதான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம், ஆஸ்மோலாரிட்டி எப்படி மாறுது, சொல்யூட்டோ இல்லை வாட்டரோ ஆட் பண்ணாலோ இல்லை ரிமூவ் பண்ணாலோ, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர்னா என்ன, மெரைன் வாட்டர்னா என்ன, அதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம். ஸோ ஆஸ்மோலாரிட்டி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு மெஷர் amount or concentration of solute in a solution. நம்ம பார்த்தோம், சொல்யூஷன்றது சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் தான் சொல்யூஷன் பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதில் எவ்வளோ உப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆஸ்மோலாரிட்டி. இப்போ எவ்வளோ உப்பு இருக்குன்னு ஒருத்தன் கேட்டானா நம்ம அது ஆஸ்மோலாரிட்டி மூலமாக தான் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் யூஸ் டு மெஷர் த அமௌண்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் இன் அ சொல்யூஷன். ஸோ ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ உப்பு ஆர் சொல்யூட் ரெண்டு ஒன்று தான். ஸோ எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆஸ்மோலாரிட்டி. ஸோ அதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, ஆஸ்மோலாரிட்டி இஸ் த நம்பர் ஆஃப் சொல்யூட்ஸ் இன் 1 liter ஆஃப் சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷன் நிறையா இருக்குன்னு வச்சுக்கிறோம், அதில் 1 லிட்டர் மட்டும் எடுத்து அதில் எவ்வளோ சொல்யூட் இருக்குன்னு பார்க்குறோம். அதை வச்சு தான் சொல்கிறோம் அதில் இத்தனை சொல்யூட் இருக்குன்னு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி இஸ் த நம்பர் ஆஃப் சொல்யூட்ஸ் இன் 1 liter ஆஃப் சொல்யூஷன். ஸோ அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா, நம்ம 1 லிட்டரில் எத்தனை சொல்யூட் இருக்கோ அந்த நம்பர் இங்கே போட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். பெர் லிட்டர் 1 லிட்டரில் இருக்கிறது தானே பார்க்குறோம், அதுதான் மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். ஸோ ஆஸ்மோலாரிட்டினா என்ன, ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் இருக்குன்னு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆஸ்மோலாரிட்டி. ஆஸ்மோலாரிட்டியோட டெஃபினிஷன் பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் சொல்யூட்ஸ் இன் 1 liter ஆஃப் சொல்யூஷன். அதே மாதிரி யூனிட் பார்த்தோன்னா எவ்வளோ நம்பரோ அதை எழுதிட்டு மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். பெர் லிட்டர்ன்றதுன்னு பெர் லிட்டர் இதுலேயே உங்களுக்கு தெரியணும், 1 லிட்டரில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு பார்க்குறோம், அதை வச்சு அந்த சொல்யூஷனில் இவ்வளோ சொல்யூட்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த அமௌண்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் இன் பாடி ஃப்ளூயிட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸோ சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், ஆஸ்மோலாரிட்டி. ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ்னால் நம்ம உடம்புல இருக்க ஃப்ளூயிடு, அது நம்ம உடம்புல இருக்க ஃப்ளூயிட் வாட்டர் தான். ஸோ நம்ம பாடி ஃப்ளூயிடான வாட்டரில் நம்ம பாடி ஃப்ளூயிடில் எவ்வளோ சொல்யூட் இருக்குன்னா 200 to 300 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். அதுவே ஃப்ரெஷ் வாட்டர் இல்லை 50 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். மரைன் வாட்டரில் 1000 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர்னா என்ன, மெரைன் வாட்டர்னா என்னன்னு. அது இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஷ் வாட்டருக்கும் மெரைன் வாட்டருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃப்ரெஷ் வாட்டரில் லோ சால்ட் ஆர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் மெரைன் வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது. மெரைன் வாட்டரில் பாருங்கள் ஹை சால்ட் ஆர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். சால்ட்டு சொல்யூட்டு ஒன்றுன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹை சால்ட் ஆர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இருக்குது மெரைன் வாட்டர், லோவாக இருக்குது ஃப்ரெஷ் வாட்டர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், பாண்டு, லேக்கு, இது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர். மெரைன் வாட்டர் பார்த்தீங்கன்னா சி ஓஷன். இப்போ நீங்கள் எங்கேயாவது மெரினா பீச் போயிருக்கலாம் இல்லை ராமேஸ்வரம் போயிருக்கலாம், அங்கே தண்ணியை தெரியாமல் குடிச்சிருக்கீங்களா, அது எவ்வளோ உப்பாக இருக்கும். அதான் மெரைன் வாட்டர் ஹேஸ் ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன், இதில் லோ சால்ட் கான்சன்ட்ரேஷன் தான் இருக்குது. ரிவர்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ். ஸோ இதிலிருந்து தான் நம்ம குடிக்கிற தண்ணி எடுக்கிறோம். இப்போ சென்னையிலலாம் செம்பரம்பாக்கம் ஏரினா என்ன, லேக்கு தான். செம்பரம்பாக்கம் ஏரி, இது மாதிரி நிறைய ஏரியிலேருந்து தான் குடி தண்ணி வருது. ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் லோ சால்ட் ஆர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன், மெரைன் வாட்டரில் ஹை சால்ட் ஆர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். இதான் ஃப்ரெஷ் வாட்டருக்கும் மெரைன் வாட்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த ஆஸ்மோலாரிட்டி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இன்னும் இந்த டெஃபினிஷன் நல்லா புரியும். பாடி ஃப்ளூயிட்ஸ்க்கு எப்படி 200 to 300 கண்டுபிடிச்சாங்க, ஃப்ரெஷ் வாட்டருக்கு எப்படி 15 கண்டுபிடிச்சாங்க, மெரைன் வாட்டருக்கு எப்படி 1000 கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாடி ஃப்ளூயிட்ஸோட ஆஸ்மோலாரிட்டி 200 to 300 பார்த்தோம். நம்ம 300 எடுத்துக்கலாம்.
300 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். ஆஸ்மோலாரிட்டினா எவ்வளோ, அதில் எவ்வளோ சொல்யூட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆஸ்மோலாரிட்டி. ஸோ இப்போ பார்த்தா தெரியும், இதுதான் நம்ம பாடியை வந்து நான் வரைஞ்சிருக்கேன். உள்ள வாட்டர், நம்மளோட பாடி ஃப்ளூயிட் வந்து வாட்டர். எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம பாடி வெயிட்டில் 60% வாட்டர் தான். ஸோ இப்போ என் வெயிட் 100 கிலோ, என் உடம்புல எவ்வளோ தண்ணி இருக்குன்னா 100 × 60%. ஸோ 60 kg வாட்டர் இருக்குது. ஒரு 100 கிலோ உள்ள பாடி வெயிட் உள்ள எனக்கு 60 kg வாட்டர் தான் இருக்குது. அதே மாதிரி 1 kg ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர். ஸோ 100 kg இருக்கவனோட உடம்புல 60 லிட்டர் தண்ணி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாடி ஃப்ளூயிடோட ஆஸ்மோலாரிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? அந்த 60 லிட்டரில் ஃபுல் சொல்யூட்டை நம்ம எத்தனை சொல்யூட் இருக்குன்னு பார்க்க மாட்டோம். 1 லிட்டர் மட்டும் எடுத்து, இந்த பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் மட்டும் எடுத்து அதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இருக்கிறது தான் 300 சொல்யூட் இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். இப்படி தான் ஆஸ்மோலாரிட்டி கால்குலேட் பண்ணுறோம். 60 லிட்டரில் எத்தனை சொல்லிட்டு இருக்குன்னு நம்ம என்றது கிடையாது. அதில் 1 லிட்டர் மட்டும் எடுத்துருந்தா, 1 லிட்டர் பாட்டில் எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, 1 லிட்டர் எடுத்து இதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது 300 சொல்யூட் இருந்துச்சு. யூனிட் என்னது? ஆஸ்மோலாரிட்டி மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். இப்படி தான் ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் எவ்வளோன்னு பார்த்தோம், 50 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு பாண்டோ, லேக்கோ, ரிவர் அதை வரைஞ்சிருக்கேன். அதில் போய் 1 லிட்டர் பாட்டிலில் தண்ணி எடுக்கிறோம். அதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு எண்ணி பார்க்கும்போது எத்தனை இருக்குது? 50 இருக்குது. ஸோ 50 சொல்யூட் தான் இருக்குது. ஸோ யூனிட் என்னது? மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். ஸோ ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் என்ன? 50 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். சும்மா ஒருத்தன் கேட்குறான், இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் எவ்வளோட உப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீ போய் ஃபுல்லாத்தையும் அளந்துட்டு இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறோம், ஒரு பாட்டிலில் மட்டும் எடுத்து அதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு பார்த்து போடுறோம். இதுக்கு பேர் தான் ஆஸ்மோலாரிட்டி. ஆஸ்மோலாரிட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆஸ்மோலாரிட்டி. ஸோ ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்தாச்சு. அடுத்து ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் மெரைன் வாட்டர் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் மெரைன் வாட்டர். மெரைன் வாட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் கப்பல் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ மெரைன் வாட்டர் என்னவாக இருக்கலாம்? சீயாக இருக்கலாம், இல்லாட்டி ஓஷனாக இருக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ உப்பு இருக்குன்னு ஒருத்தன் கேட்டான். நம்ம போய் ஃபுல்லாத்தையும் அளந்துட்டு இருக்க முடியாது. அதில் ஒரு 1 லிட்டர் பாட்டிலில் தண்ணியை பிடிச்சி அந்த தண்ணியை வந்துட்டு அதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு எண்ணி பார்த்தா அதில் 1000 சொல்யூட் இருக்குது. ஸோ அதோட ஆஸ்மோலாரிட்டி என்ன? ஆஸ்மோலாரிட்டி டெஃபினிஷன் என்னது? நம்பர் ஆஃப் சொல்யூட்ஸ் இன் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இது ஃபுல்லாக இந்த சொல்யூஷனில் 1 லிட்டர் மட்டும் எடுத்து அதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு பார்க்குறோம். பார்த்தா 1000 சொல்யூட் இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். இப்படி தான் ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் மெரைன் வாட்டர் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ்க்கு அதில் இருந்த 1 லிட்டர் அந்த சொல்யூஷன் பாடி 1 லிட்டர் மட்டும் எடுத்து அதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு பார்த்தோம். 300 சொல்யூட் இருந்துச்சு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் 300 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். அதுவே ஃப்ரெஷ் வாட்டருக்கு ஃபுல் சொல்யூஷன்லேருந்து 1 லிட்டர் எடுத்து அதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு பார்த்தோம். அது 50 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். ஸோ ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் எவ்வளோ? 50 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். அதுவே ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் மெரைன் வாட்டர், ஸோ இந்த சீயோ இந்த ஓஷன்லேயோ எத்தனை சொல்யூட் இருக்குன்னு ஒருத்தன் கேட்டப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் 1 லிட்டர் எடுத்து அதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு கண்டுபிடிச்சி 1000 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். இதுதான் ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் மெரைன் வாட்டர். ஸோ இதுதான் ஆஸ்மோலாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்டின், ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆகுது? ஸோ ஆஸ்மோலாரிட்டி இப்போ வாட்டரோ சொல்யூட்டோ ஆட் பண்ணாலோ ரிமூவ் பண்ணாலோ அந்த சொல்யூஷனோட ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் ஹேப்பன்ஸ் டு ஆஸ்மோலாரிட்டி வென் சொல்யூட் இஸ் ஆடட் டு அ சொல்யூஷன். ஸோ இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதில் நான் சொல்யூட் ஆட் பண்ணுறேன். ஸோ அதோட ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. நீங்கள் அதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, எப்போயுமே அந்த ஆஸ்மோலாரிட்டி அந்த 1 லிட்டர் பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக 300 மில்லி ஆஸ்மோல் பெர் லிட்டர் இருக்குது, அதாவது 300 சொல்யூட் இருக்குது இந்த 1 லிட்டர் பாட்டிலில். இப்போ சொல்யூட்டை ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 சொல்யூட் ஆட் பண்ணுறோம், வெறும் சொல்யூட் தான் ஆட் பண்ணுறோம், சால்வெண்ட் ஆட் பண்ணல. ஸோ இந்த அதே 1 லிட்டர் தான் இருக்குது, அதில் 300 சொல்யூட்டை மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ 1 லிட்டரில் எத்தனை சொல்யூட் இருக்குது? 400 சொல்யூட் இருக்குது. ஆஸ்மோலாரிட்டின்னா என்ன? நம்பர் ஆஃப் சொல்யூட்ஸ் இன் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ ஆஸ்மோலாரிட்டி படி பார்த்தோன்னா 400 சொல்யூட்ஸ். ஸோ ஆஸ்மோலாரிட்டி வந்து 400 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். ஸோ இப்போ ஆஸ்மோலாரிட்டி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? ஆஸ்மோலாரிட்டி கூடியிருக்கு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீசஸ். ஸோ சொல்யூட் ஆட் பண்ணால் என்ன ஆகுது? ஆஸ்மோலாரிட்டி கூடுது. ஸோ செகண்ட் இது, இப்போ சொல்யூட்டே ரிமூவ் பண்ணுறோம் சொல்யூஷனில், அப்போ என்ன ஆகுது? ஆஸ்மோலாரிட்டின்னு கேட்டாங்கன்னா உடனே அந்த 1 லிட்டர் பாட்டில் ஞாபகம் வந்துடணும்.
ஸோ இப்போ அதில் இருக்க சொல்யூட்டை மட்டும் எடுக்கிறோம். 1 லிட்டர் அப்படியே இருக்குது. நார்மலாக 300 இருந்துச்சு, இப்போ நம்ம 100 சொல்யூட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதே 1 லிட்டரில் இப்போ 200 சொல்யூட் இருக்குது. ஸோ ஆஸ்மோலாரிட்டி 300லேருந்து 200 ஆயிடுச்சு சொல்யூட்டோட கவுண்ட்டு. ஸோ சொல்யூட்ஸ் குறைஞ்சிருச்சு. ஆஸ்மோலாரிட்டி பார்த்தோன்னா 200 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர், 300லேருந்து 200 ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சொல்யூட் ஆட் பண்ணோன்னா அதே 1 லிட்டரில் 100 சொல்யூட் ஆட் பண்ணோன்னா 300லேருந்து 400 ஆயிடுச்சு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி கூடிருச்சு. ஏன்னா ஆஸ்மோலாரிட்டின்றது நம்பர் ஆஃப் சொல்யூட்ஸ் இன் 1 லிட்டர். அதே இப்போ சொல்யூட்டை ரிமூவ் பண்ணிட்டோன்னா நார்மலாக 300 இருந்தது, 100 சொல்யூட் ரிமூவ் ஆனோடனே 200 ஆயிடுது. ஆஸ்மோலாரிட்டின்றது எத்தனை சொல்யூட்ஸ் இன் 1 லிட்டரா? ஸோ 200 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டரா? 300 to 200. ஸோ ஆஸ்மோலாரிட்டி குறைஞ்சிருச்சு. அடுத்து சால்வெண்ட் ஆட் பண்ணால் ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வென் சால்வெண்ட், நம்ம சால்வெண்ட்னாலே வாட்டர் தான். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் தான் யூனிவர்சல் சால்வெண்ட். ஸோ சால்வெண்ட் இடத்துல நான் வாட்டர் சொல்கிறேன். ஸோ வென் வாட்டர் இஸ் ஆடட் ஆர் சால்வெண்ட் இஸ் ஆடட் டு அ சொல்யூஷன், இப்போ நம்ம ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆஸ்மோலாரிட்டினா 1 லிட்டர் பாட்டில் ஞாபகம் வந்துடணும். ஸோ அந்த 1 லிட்டர் பாட்டிலில் நீ இன்னும் சால்வெண்ட் ஆட் பண்ணுற, அதாவது இன்னும் தண்ணி ஆட் பண்ணுற. ஸோ அது 2 லிட்டர் ஆயிடுச்சு. அது ஒரு 2 லிட்டர் பாட்டில் வச்சுக்கிறேன். ஆனால் வெறும் சால்வெண்ட் மட்டும்தான் ஆட் பண்ண, சொல்யூட் ஆட் பண்ணல. ஸோ முதல்ல 300 சொல்யூட் இருந்துச்சு 1 லிட்டரில், இப்போ 300 சொல்யூட் இருக்குது 2 லிட்டரில். ஏன்னா நம்ம சொல்யூட் ஆட் பண்ணல, வெறும் சால்வெண்ட் மட்டும்தான் ஆட் பண்ணோம். ஸோ மொதல்ல 300 சொல்யூட்ஸ் இருந்துச்சு 1 லிட்டரில், 1 லிட்டர் வாட்டர் ஆர் சால்வெண்ட் ஆட் பண்ணதுனால இப்போ 2 லிட்டர் பாட்டிலில், அதாவது 2 லிட்டரில் 300 சொல்யூட் தான் இருக்குது. ஆஸ்மோலாரிட்டி டெஃபினிஷன் என்னது? 1 லிட்டரில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு தான். ஸோ 2 லிட்டரில் 300னா 1 லிட்டரில் எவ்வளோ? 150 சொல்யூட். ஸோ ஆஸ்மோலாரிட்டி 300லேருந்து 150 ஆயிடுச்சு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீசஸ். When solvent or water is added to a solution, osmolarity of a solution decreases. அதே இப்போ பாருங்க, solvent or H2O is removed from a solution. ஆஸ்மோலாரிட்டினா என்னது? ஒரு சொல்யூஷனில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னா. ஸோ இப்போ வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணுறோம் சொல்யூஷன்லேருந்து, அப்போ ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. நீங்கள் உடனே அந்த 1 லிட்டர் பாட்டில் ஞாபகம் வந்துடணும். ஸோ இப்போ 1 லிட்டர் பாட்டிலில் ஒரு 1/2 லிட்டர் சால்வெண்ட் ரிமூவ் பண்ணிட்டோன்னா இப்போ 1/2 லிட்டர் பாட்டில் ஆயிடுச்சு. ஆனால் சொல்யூட்டை நம்ம ரிமூவ் பண்ணல. ஸோ 1/2 லிட்டரில் 300 சொல்யூட் இருக்குது. ஆஸ்மோலாரிட்டி டெஃபினிஷன் படி 1 லிட்டரில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு தான் நம்ம சொல்கிறது தான் ஆஸ்மோலாரிட்டி. ஸோ 1/2 லிட்டரில் 300னா 1 லிட்டரில் 600 சொல்யூட் இருக்கும். ஸோ ஆஸ்மோலாரிட்டி வந்து 600 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். இப்போ 300 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர்லேருந்து ஆஸ்மோலாரிட்டி 600 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர் ஆயிருக்கு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் சொல்யூஷன். இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த சொல்யூஷனில் நான் சொல்யூட் ஆட் பண்ணிட்டேன், ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த 1 லிட்டர் பாட்டில் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். இந்த சொல்யூஷனுக்கு நான் சொல்யூட்டை ஆட் பண்ணுறேன், இப்போ ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம அந்த பாட்டில் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடணும். ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும்? முதல்ல 300 இருந்துச்சு, இப்போ 100 ஆட் பண்ணோம் 400 ஆயிடுச்சு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி கூடியிருது. அதுவே சொல்யூட்டை ரிமூவ் பண்ணோம், இந்த சொல்யூஷன்லேருந்து சொல்யூட் ரிமூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா, சொல்யூஷன் ரிமூவ் ஆயிடுச்சு, அப்போ ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆகும்னு கேட்டாங்கன்னா திருப்பி அந்த 1 லிட்டர் ஞாபகம் 1 லிட்டர் பாட்டில் கொண்டு வந்து நீ ரிமூவ் பண்ணுற 100 சொல்யூட் ரிமூவ் பண்ணினா 300 இருந்த இடத்துல இப்போ 200 சொல்யூட் தான் இருக்குது. ஸோ ஆஸ்மோலாரிட்டின்றது நம்பர் ஆஃப் சொல்யூட்ஸ் இன் 1 லிட்டர். ஸோ 200 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர், அதாவது 200 சொல்யூட்ஸ் பெர் லிட்டர். ஸோ ஆஸ்மோலாரிட்டி 300லேருந்து 200 ஆயிருக்கு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதே இந்த சொல்யூஷனுக்கு இந்த சொல்யூஷனில் நான் சால்வெண்ட் ஆட் பண்ணுறேன், ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 1 லிட்டர் ஞாபகத்துக்கு வந்துடணும். ஸோ இப்போ நான் சால்வெண்ட் ஆட் பண்ணுறேன், அப்போ 1 லிட்டர் இருந்தது 2 லிட்டர் ஆயிரும். ஆனால் சொல்யூட் ஆட் பண்ணல. ஸோ 300 சொல்யூட் 2 லிட்டரில் 300 சொல்யூட் இருக்குது. ஸோ 1 லிட்டரில் எத்தனை இருக்கும்? 150 தான் இருக்கும். ஆஸ்மோலாரிட்டி 150 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். ஸோ ஆஸ்மோலாரிட்டி குறைஞ்சிருது, 300லேருந்து 150 ஆயிடுச்சு. சொல்யூஷன்லேருந்து நான் சால்வெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன், ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா திருப்பி அந்த பாட்டிலில் ஞாபகத்துக்கு கொண்டு வரும். ஸோ சால்வெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த 1 லிட்டர் பாட்டிலிருந்து 1/2 லிட்டர் சால்வெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது 1/2 லிட்டர். அதில் 300 சொல்யூட் இருக்குது. ஸோ ஆஸ்மோலாரிட்டின்றது 1 லிட்டரில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னா 1/2 லிட்டரில் 300னா 1 லிட்டரில் எத்தனை இருக்கும்? 600 சொல்யூட் இருக்கும். ஸோ ஆஸ்மோலாரிட்டி 300லேருந்து 600 ஆயிடுச்சு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி எப்பப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்? சால்வெண்ட் ஆர் வாட்டர் இஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் அ சொல்யூஷன் ஆர்
solute is added to a solution. இந்த கட்டத்தில் இந்த இதில் ஆஸ்மோலாரிட்டி கூடும். அது ஆஸ்மோலாரிட்டி எப்போ குறையும்? when solute is removed from solution இல்லாட்டி solvent or water is added to a solution, அப்போ ஆஸ்மோலாரிட்டி குறையுது. ஸோ இப்போ பார்த்தாச்சு ஆஸ்மோலாரிட்டி எப்படி கூடுது எப்படி குறையுது. இதை திருப்பி எழுதிங்க பாருங்கள். ஃப்ரெஷ் வாட்டர் என்ன? லோ சால்ட் கான்சன்ட்ரேஷன். மெரைன் வாட்டர்னா ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன். இது எப்படி கண்டுபிடிச்சோம்? அதுலேருந்து 1 லிட்டர் எடுத்து அதில் எத்தனை சொல்யூட், ஒரு சொல்யூஷனில் எவ்வளோ சொல்யூட் ஆர் சால்ட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 1 லிட்டர் பாட்டிலில் அது சொல்யூஷனை எடுத்து அதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதை தான் ஆஸ்மோலாரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் லோ சால்ட் கான்சன்ட்ரேஷன், மெரைன் வாட்டர் ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன். எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்து ரிவர்ஸு, பாண்ட்ஸு, லேக்ஸு. அதுவே மெரைன் வாட்டருக்கு சி, ஓஷன். ஸோ ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்லேருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க, அதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு பார்த்தாங்க 50 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். அதுவே ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் மெரைன் வாட்டர் அந்த சீலேருந்து 1 லிட்டர் பாட்டில் தண்ணி எடுத்தாங்க, அதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு பார்த்தா 1000 சொல்யூட்ஸ் இருந்துச்சு. ஆஸ்மோலாரிட்டின்றது எத்தனை சொல்யூட்ஸ் இன் 1 லிட்டர். ஸோ 1000 சொல்யூட்ஸ் ஆர் 1000 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், 2 சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஹைப்பர் ஹைப்போ ஐசோடோனிக் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோமா? அது எப்படி? சொல்யூட் கான்சன்ட்ரேஷனை வச்சு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எதில் அதிக சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இருக்குது? இதில் தான் 1000 இருக்குது, இதில் 50 தான் இருக்குது. ஸோ இது ஹைப்பர்டோனிக், இது ஹைப்போடோனிக். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மெரைன் வாட்டர் ஹைப்பர்டோனிக், ஃப்ரெஷ் வாட்டர் ஹைப்போடோனிக். இதுதான் ஃப்ரெஷ் வாட்டர் மெரைன் வாட்டர் டிஃப்ரென்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்யூஷன் ஏ, சொல்யூஷன் பி. ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன பெர்மியபிள் மெம்ப்ரெயின் இருக்குது. இது சொல்யூஷன் ஏ, இது சொல்யூஷன் பி. இந்த மெம்ப்ரெயின் ஆர் வால் மூலமாக சொல்யூட்டோ இல்லை வாட்டரோ கிராஸ் பண்ணி ஏ டு பி இல்லை பி டு ஏ போய்க்கலாம். ஸோ சொல்யூஷன் ஏ, சொல்யூஷன் பி இது செப்பரேட் பண்ணுறது. ஆனால் பெர்மியபிள்னா என்ன? சால்ட் இங்கேருந்து இங்கேயோ இல்லை இங்கேருந்து இங்கேயோ போய்க்கலாம். அதே மாதிரி வாட்டர் இங்கேருந்து இங்கேயோ போய்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா சொல்யூஷன் ஏவோட ஆஸ்மோலாரிட்டி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் எடுத்து எத்தனைன்னு பார்க்குறப்ப 300 சொல்யூட் இருந்துச்சு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி வந்து 300 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். அதே சொல்யூஷன் பி எடுத்து பார்த்தோம்னா 1 லிட்டர் பாட்டில் எடுத்து கொஞ்சம் எடுத்து பார்க்குறோம். அதில் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது சொல்யூட்ஸ் எத்தனை இருந்துச்சு? 1000 இருந்துச்சு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி 1000 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதில் 300 சொல்யூட் தான் இருக்குது. கம்பேர் பண்ணும்போது 300 சொல்யூட் 1000 சொல்யூட். எந்த இடத்துல அதிக சொல்யூட் இருக்கோ அது ஹைப்பர்டோனிக், எந்த இடத்துல கம்மியான சொல்யூட் இருக்கோ அது ஹைப்போடோனிக். ஸோ இப்போ பார்த்தோன்னா இது பெர்மியபிள் ஒரு வால் மாதிரி தான். ஸோ சால்ட்டும் சொல்யூட்டும் போய்க்கலாம்னு சொன்னீங்கன்னா, ஸோ சால்வெண்ட்டும் அதாவது வாட்டரும் சால்ட்டும் கிராஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா இங்கேருந்து இங்கேயோ இல்லை இங்கேருந்து இங்கேயோ. ஸோ இப்போ டிஃப்யூஷன் படி என்ன ஆகும்? டிஃப்யூஷன் என்ன? மூமெண்ட் ஆஃப் சொல்யூட் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ சொல்யூட் எதில் ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது? பியில். ஸோ இங்கேருந்து ஏக்கு போகும். அதுதான் சால்ட் ஆர் சொல்யூட் மூவ்ஸ் ஃப்ரம் பி டு ஏ. அதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். அதுவே வாட்டர் எங்கேருந்து மூவ் ஆகும்? ஏ டு பி. அதுதான் ஆஸ்மோசிஸ். ஏன்னா வாட்டர் வந்து ஏல தான் அதிகமாக இருக்குது, பியில் கம்மியாக இருக்குது. பியில் சொல்யூட் அதிகமாக இருக்குது, சால்வெண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் ஏ டு பி தான் ஆஸ்மோசிஸ். சால்ட் ஆர் சொல்யூட் மூவ்ஸ் ஃப்ரம் பி டு ஏ, அதுதான் டிஃப்யூஷன். பார்த்தோம்ல, சால்ட் மூவ்ஸ் ஃப்ரம் ஹைப்பர்டோனிக் டு ஹைப்போடோனிக். ஸோ பி டு ஏ சால்ட் மூவ் ஆகுது. அதே வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் ஹைப்போடோனிக் டு ஹைப்பர்டோனிக்னு சொன்னோம்ல. ஸோ வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அடுத்த வீடியோவில் ஆஸ்மோ ரெகுலேஷனை பற்றி பார்ப்போம். அது நல்லா புரியறதுக்காக தான். இந்த வீடியோவில் என்ன புதுசாக கற்றுருக்கோம்? ஆஸ்மோலாரிட்டினா என்ன, ஆஸ்மோலாரிட்டி எப்படி மாறுது, சொல்யூட்டோ வாட்டரோ ஆட் பண்ணாலோ ரிமூவ் பண்ணாலோ என்ன ஆகுது ஆஸ்மோலாரிட்டிக்கு, அதுதான் பார்க்குறோம். வேகமாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஆஸ்மோலாரிட்டினா என்ன? ஒன்றுமே இல்லை, ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதில் எவ்வளோ உப்பு இருக்குன்னு ஒருத்தன் கேட்டானா அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுதான் ஆஸ்மோலாரிட்டி. அதான் இட் இஸ் யூஸ் டு மெஷர் amount or concentration of solute in a solution. definition என்னது? number of solutes in 1 liter of solution. யூனிட் என்ன? அந்த 1 லிட்டரில் எத்தனை ஆஸ்மோல் இருந்துச்சோ அந்த நம்பரை போட்டு மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். எக்ஸாம்பிள் பாடி ஃப்ளூயிட்ஸ். நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸோடது 200 to 300 மில்லி ஆஸ்மோல். ஃப்ரெஷ் வாட்டரோட ஆஸ்மோலாரிட்டி 50 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர்.
அதுவே மெரைன் வாட்டரோட ஆஸ்மோலாரிட்டி 1000 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். ஃப்ரெஷ் வாட்டருக்கும் மெரைன் வாட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா, ஃப்ரெஷ் வாட்டரில் லோ சால்ட் கான்சன்ட்ரேஷன், மெரைன் வாட்டரில் ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன். ஃப்ரெஷ் வாட்டரோட எக்ஸாம்பிள் ரிவர், பாண்ட், லேக். மெரைன் வாட்டரோட எக்ஸாம்பிள் சி, ஓஷன். ஸோ இதில் எப்படி ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் 300 கண்டுபிடிச்சோன்னா, நம்ம பாடியில் இருக்கிறது 60% வாட்டர் தான். ஸோ நான் 100 கிலோ, அப்போ என்னோட 60% 60. ஸோ 60 கிலோ வாட்டர், 1 கிலோ ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர். ஸோ என் பாடியில் 60 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஸோ என் பாடி ஃப்ளூயிடில் எவ்வளோ உப்பு இருக்குது, என் பாடி ஃப்ளூயிட்ன்றது சொல்யூஷன் தானே. ஸோ அந்த சொல்யூஷனில் எவ்வளோ உப்பு இருக்குன்னு கேட்டோன்னா என்ன பண்ணுறோம், 1 லிட்டர் பாட்டில் அந்த எடுத்து அதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு மெஷர் பண்ணுறோம். மெஷர் பண்ணி பார்க்கும்போது 300 சொல்யூட் இருந்துச்சு. ஸோ அதுதான் ஆஸ்மோலாரிட்டி, நம்பர் ஆஃப் சொல்யூட்ஸ் இன் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷனா. ஸோ 300 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். அதுவே ஃப்ரெஷ் வாட்டர், ரிவர், பாண்ட், லேக்கா, அதில் எவ்வளோ உப்பு இருக்குது, சொல்யூட் இருக்குன்னு ஒருத்தன் கேட்குறப்ப என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக அளந்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு பாட்டில் எடுத்து அதில் எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம், 50 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். அதே மெரைன் வாட்டரில் ஒரு பாட்டில் எடுத்து அதில் எத்தனை சொல்யூட் இருக்குன்னு பார்க்குறோம், 1000 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். எப்படி 1000 மில்லி ஆஸ்மோல், எப்படி 50 மில்லி ஆஸ்மோல் ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர், எப்படி 300 மில்லி ஆஸ்மோல் பெர் லிட்டர் ஆஸ்மோலாரிட்டி ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வாட்டர் ஆட் பண்ணாலோ ரிமூவ் பண்ணாலோ, இல்லை சொல்யூட் ஆட் பண்ணாலோ ரிமூவ் பண்ணாலோ ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ ஒரு சொல்யூஷன் இருக்குது, ஒரு டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டு மாடியில் இருக்க தண்ணி டேங்க் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டேங்க்கில் நான் சொல்யூட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆச்சுன்னு கேட்குறோம். நார்மலாக ஆஸ்மோலாரிட்டி 300 இருந்துச்சு. இப்போ நான் அதில் சொல்யூட் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆஸ்மோலாரிட்டி என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி அந்த 1 லிட்டர் பாட்டில் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ அந்த 1 லிட்டரில் 300 இருக்குது. நீங்கள் இப்போ சொல்யூட் ஆட் பண்ணதுனால எக்ஸாம்பிளுக்கு 100 ஆட் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 1 லிட்டரில் 400 வந்துடுச்சு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி 300லேருந்து 400 ஆச்சு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீசஸ். இன்னொரு கண்டிஷனில் எப்போ ஆஸ்மோலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதே டேங்க்கில் நான் தண்ணியெல்லாம் எடுத்துட்டேன், சொல்யூட்டை வச்சுட்டு சால்வெண்ட்டை மட்டும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ சொல்யூட் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறப்ப திருப்பி 1 லிட்டர் பாட்டில் எடுக்கிறோம். அப்போ பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது, அந்த 1 லிட்டர் பாட்டில் எடுக்கிறோம். ஸோ சால்வெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ என்ன ஆகுது, 1 லிட்டர் 1/2 லிட்டர் ஆகிருக்கு. ஆனால் சொல்யூட் அப்படியே தான் இருக்குது. முதல்ல 1 லிட்டரில் இருந்த 300 சொல்யூட் இப்போ 1/2 லிட்டரில் இருக்குது. ஸோ 1 லிட்டரில் எத்தனை சொல்யூட், 600 சொல்யூட்ஸ். ஸோ ஆஸ்மோலாரிட்டி கூடியிருது. ஆஸ்மோலாரிட்டி எப்போ குறையும், சொல்யூட் ரிமூவ் பண்ணால். ஸோ அந்த பாட்டில் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துங்க. 300 இருந்துச்சு, இப்போ 100 ரிமூவ் பண்ணிட்டோம், 200 ஆயிடுச்சு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீஸ் ஆகும். இன்னொரு கண்டிஷன் எப்போ ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீஸ் ஆகும்னா, when solvent or water is added to solution. ஸோ அந்த டேங்க்கில் இன்னும் தண்ணி ஊற்றுறேன். திருப்பி இப்போ ஆஸ்மோலாரிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறப்ப திருப்பி அந்த 1 லிட்டர் பாட்டில் ஞாபகத்துக்கு கொண்டு வருங்க. இப்போ நான் சால்வெண்ட் ஆட் பண்ணதுனால இப்போ 2 லிட்டர் ஆயிடுச்சு. ஸோ 2 லிட்டரில் அதே 300 தான் இருந்துச்சு. ஸோ 1 லிட்டரில் எவ்வளோ இருக்கும், 150 தான் இருக்கும். ஸோ ஆஸ்மோலாரிட்டி 300லேருந்து 150 ஆயிடுச்சு. ஸோ ஆஸ்மோலாரிட்டி டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி 2 சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது ஒரு சொல்யூஷனோட ஆஸ்மோலாரிட்டி 1000 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர், இன்னொரு சொல்யூஷன் ஏவோட ஆஸ்மோலாரிட்டி 300 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் 1 லிட்டரில் 300 சொல்யூட் இருக்குது, இதில் 1 லிட்டரில் 1000 சொல்யூட் இருக்குது. ஸோ ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எதில் அதிக சொல்யூட் இருக்கோ அது ஹைப்பர்டோனிக், எதில் கம்மியான சொல்யூட் இருக்கோ அது ஹைப்போடோனிக். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பெர்மியபிள் மெம்பரேன் இருக்குது. பெர்மியபிள்னா அது வழியாக சால்ட்டோ வாட்டரோ போகலாம் 2 சைட்லேயும். ஸோ என்ன ஆகுது, டிஃப்யூஷன் படி என்ன ஆகும், சால்ட் ஆர் சொல்யூட் மூவ்ஸ் ஃப்ரம் ஹைப்பர்டோனிக் டு ஹைப்போடோனிக், அதான் ஃப்ரம் B to A. அதே வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் ஹைப்போடோனிக் டு ஹைப்பர்டோனிக்ஸ், அதான் A to B. கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் நோட்ஸோட லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.